ஜனநாயகனும் பராசக்தியும் ஒரு வார டிஃபரன்ஸ்ல கிளாஸ்ல இருக்கு. நிறைய பேர் என்ன நினைச்சிட்டு இருக்காங்கன்னா ஏதாச்சும் ஒரு படம் பயங்கரமா அடி வாங்கும் அப்படின்னு சொல்லிட்டு நினைச்சிட்டு இருக்காங்க. அப்படி எதுவுமே கிடையாது. கொஞ்சம் தெளிவா சொல்றேன், நோட் பண்ணிக்கங்க. ஜனநாயகன் ரிலீஸ் ஆகிறதுக்கு முன்னாடியே ஹாலிடே ஸ்டார்ட் ஆயிருச்சு. அதனால கண்டிப்பா ஜனநாயகன் ஒரு மிகப்பெரிய கூட்டம் வந்துடும். அது மட்டும் இல்லாம பராசக்தி ரிலீஸ் ஆகிறதுக்கு முன்னாடியே ஹாலிடே ஸ்டார்ட் ஆயிருச்சு. அதுக்கு ஒரு பயங்கரமான கூட்டம் கண்டிப்பாக வந்துடும். அதனால இந்த படத்துக்கு ஹையாகவும் அந்த படத்துக்கு ட்ராப் ஆகும்னு சொல்லிட்டு நம்மளால எதுவும் சொல்ல முடியாது. இப்போ இந்த 2 படத்துக்கான ஒரு எக்ஸ்பெக்டேஷன் அப்டேட்டை பற்றி இப்போ நான் சொல்ல போகிறேன். ஜனநாயகன் படத்தோட ஃபர்ஸ்ட் சிங்கிள் சாங்ஸை அக்டோபர் மாதம் ரிலீஸ் பண்ணாங்க பிளானில் இருக்காங்கன்னு சொல்லிட்டு நியூஸ் வெளியே வந்திருக்கு. அதே மாதிரி பராசக்தி மூவியோட டீசரை அக்டோபர் மாதம் ரிலீஸ் பண்ணுறதாக பிளானில் இருக்கான்னு சொல்லிட்டு இப்போ நியூஸ் வெளியே வந்திருக்கு. அடுத்தது ஜனநாயகன் படத்தோட ஆடியோ லான்ச்சை இதுவரை தமிழ் சினிமாவில் வைக்காத அளவுக்கு பிரம்மாண்டமாக பண்ண போகிறாங்கன்னு சொல்லிட்டு நியூஸ் வெளியே வந்திருக்கு. டிசம்பர் மாதம் மலேசியாவில் இந்த ஆடியோ லான்ச் நடக்கும்னு சொல்லிட்டு கன்ஃபார்ம் பண்ணப்பட்டிருக்கு. நெக்ஸ்ட் நான் தாண்டா சிஎம் அப்படின்னு சொல்ற மாதிரி நான் சொல்லல, நம்ம பார்த்திபன் சொல்லியிருக்காரு. அதாவது பார்த்திபன் இயக்க போற படத்தோட நேம் நான் தான் சிஎம். அந்த படத்தோட ஃபர்ஸ்ட் லுக் போஸ்டரை இன்னைக்கு ரிலீஸ் பண்ணிருக்காரு. ஆளு கொஞ்சம் ஆட்டிடியூட் கேரக்டர். அதாவது எப்படின்னா விகடன் அவார்ட்ஸ்ல இவர் எடுத்த படங்கள் நிறைய படங்களுக்கு அவார்டு கொடுக்கவே இல்லை விகடன். அதனால விகடன் அவார்ட்ஸ்லேயே ஏறிப்பி திட்டினவர் என்ன பேசுறதுன்னு தெரியல. அதான் 2 பாயிண்ட் போட்டு விட்டேன். இந்த படம் 2026 நான் தான் சிஎம் படம் ரிலீஸ் ஆகும்னு சொல்லிட்டு அபிஷியல் அனௌன்ஸ்மெண்ட். ஒரு ஃபுல் அண்ட் ஃபுல்லான அரசியல் ரீதியான கதை. வெயிட் பண்ணி பார்ப்போம் என்ன மாதிரியா எடுத்திருக்காருன்னு சொல்லிட்டு. நெக்ஸ்ட் ஒரு இம்பார்ட்டன்டான நியூஸ்ங்க இது. அதாவது கர்நாடகாவில் டிக்கெட் பிரைஸை கம்மி பண்ணிருக்காங்க. இன்னைக்கு சிங்கிள் ஸ்கிரீன்ல 120 இருந்து 200 ரூபாய் வரை தான் அமௌண்ட் வாங்குறாங்க. அடுத்தது மல்டிப்ளெக்ஸ், அதாவது ஐமேக்ஸ், 4DX, ICE, 2D இந்த மாதிரி ஸ்கிரீனுக்குலாம் வெறும் 236 ரூபா மட்டும் தான். அதுக்கு மேல ஏற்றவும் கூடாது, அதுக்கு கீழே குறைக்கவும் கூடாதுன்னு சொல்லிட்டு பிளான் பண்ணி செட் பண்ணிருக்காங்க. அது மட்டும் இல்லாம தியேட்டர்ஸ்ல பிரீமியமான சீட்ஸ் அப்படின்னா எதுவும் கிடையாதுன்னு சொல்லிட்டாங்க. அதுக்கான சார்ஜும் கிடையாதுன்னு சொல்லிட்டாங்க. கர்நாடகாவில் போட்ட ரூல்ஸ் மாதிரி தமிழ்நாட்டிலே போட்டிருந்தா நல்லா இருக்கும்னு நினைக்கிறேன். ஏன்னா எல்லாரும் 2000 ரூபா 3000 சொல்லிட்டு டிக்கெட் புக் பண்ணி பார்க்குறாங்க. தேவையில்லாமல் காசு செலவு பண்ணுறாங்க. அந்த மாதிரி இல்லாமல் கரெக்டான ரேட்டில் கரெக்டாக கொடுத்து வாங்கக்குள்ள அதுக்கு எக்ஸ்பீரியன்ஸ் பார்க்கக்குள்ள நல்லா இருக்கும் நான் நினைக்கிறேன். இதை பற்றி நீங்கள் என்ன நினைக்கிறீங்கன்னு சொல்லிட்டு மறக்காம கமெண்ட்ல சொல்லுங்க. பிக் பாஸ் சீசன் 9 அஃபிஷியல் அப்டேட் இன்னைக்கு வெளிவந்திருக்கு. சீசன் 9 அக்டோபர் 5 ரிலீஸ் ஆகும்னு சொல்லிட்டு அஃபிஷியல் அனௌன்ஸ்மெண்ட் பண்ணிட்டாங்க. ஸோ இதுக்காக எவ்வளோ பேர் வெயிட் பண்ணிட்டு இருக்கீங்கன்னா தெரியல. ஆனால் இதுக்குன்னு ஒரு தனி பட்டாளமே இருக்கு. ஒரு உண்மையை சொல்லணும்னா ஹிந்தி சைடில் நடக்கிற பிக் பாஸ் மாதிரி தமிழ் சைடில் நடக்கிறது கிடையாது. ஹிந்தி சைட்லனா கோவம் உண்மையாக சண்டை போட ஆரம்பிச்சிடணும். அதை பிக் பாஸ் கூட தடுக்க மாட்டானோ அவ்வளோ சீக்கிரத்தில். ஆனால் தமிழ் சைடில் அப்படி கிடையாது. சண்டை ஆரம்பிச்சாலே எல்லாரும் தடுத்து விட்டு அதை அடுத்த வீக்கில் வச்சு பேசி ரெட் கார்டு கொடுத்து அனுப்புற மாதிரி பிளான் பண்ணிட்டு இருப்பானோ. இந்த சீசன் அதெல்லாம் இல்லாமல் கொஞ்சம் கரெக்டாக பண்ணாங்கன்னா நல்லா இருக்கும்னு சொல்லிட்டு என்னோட ஒப்பீனியன். என்னோட ஃபேவரட் சீசன் எடுத்திங்கன்னா சீசன் 3 தான் அதுதான் பிக் பாஸை பொறுத்தவரை நல்ல சீசனாகவே இருந்துச்சு. இப்போ சீசன்லாம் பெருசாக டாஸ்க் எதுவுமே ஒழுங்காக கொடுக்க மாட்டேங்கிறாங்க. இந்த சீசன் டாஸ்க்னா பயங்கரமாக அப்கிரேட் பண்ணாங்கன்னா பார்க்கவே நல்லா இருக்குன்னு சொல்லிட்டு நினைக்கிறேன். பிக் பாஸ் பற்றியான உங்கள் கருத்துக்களை மறக்காம கமெண்ட்ல சொல்லுங்க. நெக்ஸ்ட் இட்லி கடை படத்தில் இருந்து ஆடியோ லான்ச்சுக்கான அஃபிஷியல் போஸ்டர் ரிலீஸ் பண்ணியிருக்காங்க. ஆடியோ லான்ச் நாளைக்கு நேரு ஸ்டேடியத்தில் நடக்க போகுது. தனுஷ் ஃபேன்ஸ் இதை யாரும் தப்பாக எடுத்துக்காதீங்க. எனக்கு இது பர்சனலாக ஃபீல் ஆச்சு. அதாவது நம்ம தனுஷ் அவர்கள் எப்போ ஆடியோ லான்ச்சில் பேசினாலும் கொஞ்சம் திமிரா பேசுகிற மாதிரி ஃபீல் ஆகும். உங்களுக்கும் ஆயிருக்குன்னு சொல்லிட்டு மறக்காம கமெண்ட்ல சொல்லுங்க. ஆனால் இந்த வாட்டி அப்படின்னா பேசாமல் இருந்தால் நல்லா இருக்கும்னு சொல்லிட்டு நான் நினைக்கிறேன். இட்லி கடை படம் அக்டோபர் 1 தியேட்டர்ஸ்ல ரிலீஸ் ஆகுது. இந்த ஒரு இன்ஃபர்மேஷன் பிடிச்சிருந்தா மறக்காம லைக் அண்ட் சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.